இருக்கு. இந்த இடத்துல வந்து கண்ணு கிடையாது, வாய் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த கொம்பு மட்டும் இருக்குதுன்னா பார்த்தா அது ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ரியாக்ட் ஆரம்பிச்சு. ஸோ வந்து அதுவும் வந்து வேற எங்கேயோ போய்கிட்டு போய் பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து முடிவே இல்லையா, எப்படி தான் வந்து இது நம்ம கொடுறது, கண்டிப்பாக அந்த மிருகம் நம்ம உலகத்தை அழிச்சிருமா அப்படி சொல்லுமா ஜியாலாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் வந்து வச்சிடும். ஸோ அந்த கோல்டன் ஆஞ்சு எப்படி நான் கொல்ல போகிறேன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. எப்படி எந்த வழியும் இல்லை, எங்கே ஆரம்பிச்சாலும் வந்து திரும்ப ஜீரோலேயே முடியல. திடீர்னு அது பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள போனதுன்னா தீவில் நம்ம எகிரி குச்சி வேற எங்கேயும் பறந்துட்டு இருக்கு. ஸோ பார்க்குற பிரியாம இருக்கு. நம்ம ஜியா சொல்கிறார் உடனே அந்த லேசர் கண்ணை வந்து ரிட்டர்ன் எடுலுங்க அப்படி சொல்லிருக்கா, ரேபோட் சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஸோ அந்த கோல்டன் ரைட் ஜான்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேசர் வச்சு இந்த ரோபோட் தான் துரத்திட்டு வந்துருக்கு. ஸோ ரோபோட்டுக்கு என்ன ஸ்பீட் வந்துடும், அதுவும் கொட்டூரமான ஸ்பீட் வந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோல்டன் ஆன் ஜெயினோட ஸ்பீட் வந்து 2-3 மடங்கு அதிகமாச்சு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறா, சரி வேறு வழியே அதை சார்ஜ் பண்ணி இன்னொரு அட்டாக் பண்ணலான்ட்டு அவனை சார்ஜ் பண்ணிட்டுருக்கான். அதை சார்ஜ் பண்ண 50 செகண்ட் ஆகும். ஸோ ஒரு கட்டத்தில் பண்ணி 50 செகண்ட் கிட்ட 86 அப்படி நம்பர் 86% கிட்ட வந்துருக்கு. ஆல்ரெடி இது லேட் ஆச்சு சொன்னால் அந்த கோல்டன்